ஹலோ வணக்கம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ப்ளவுஸோட பார்டர் இருக்குங்க இல்லையா, பார்டர் ப்ளவுஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை எப்படி ஃபினிஷிங்காக லைனிங்கை வச்சு திருப்பலான்றதை நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நான் என்னுடைய ப்ளவுஸ் அளவெல்லாம் எப்படி எடுக்கணும், அளவு ப்ளவுஸ் வச்சே சொல்லிவிட்டு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்களும் ஈஸியாக கற்றுக்கங்க. நான் இனிமேல் அப்லோட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே வரும். இது வந்து நம்ம ப்ளவுஸு கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த அர்க்காட் அளவுக்கு பாதியாக மடிக்கணும், ஃபுல்லாக மடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வச்சு திருப்பும் போது அது ஈவன் ஆகிடும். இப்போ ப்ளவுஸோட நல்ல சைடு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை மேலே வைக்கணும். ப்ளவுஸோட நல்ல சைடு, அதாவது மேல் சைடு, அதை ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அதை மேலே வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நான் எப்படி பண்ணுறனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஃபினிஷிங்காக ஒரு ப்ளவுஸை இப்படி பண்ண முடியும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது இதை அப்படியே திருப்புங்க. லைனிங்கை அப்படியே பேக் சைடுக்கு திருப்புங்க. எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக பண்ணிவிட்டு, சில பேர் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் அயன் கூட பண்ணினா அப்படி ஸ்ட்ரிப்பாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் பண்ணலாம். இப்போது அந்த கீழே அடியில் ஸ்டிச் பண்ணணும். எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். ஆல்ரெடி இந்த ப்ளவுஸு வந்து அவங்களுக்கு ரொம்ப துணி சின்னதாக இருந்தது, நான் அட்டாச் தான் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ளவுஸோட எக்ஸ்ட்ரா துணியை அட்டாச் பண்ண போகிறீங்க. இங்கே பாருங்கள், இது ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ ப்ளவுஸு பாதி தான் இருக்குது, லைனிங் அளவுக்கு வரல, அவங்களோட மெஷர்மெண்ட் அளவுக்கு வரல. ஸோ நான் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போது லைனிங்கை அந்த ப்ளவுஸ் கூட போட்டு அப்படியே அட்டாச் பண்ண போகிறேன். திருப்பிட்டு தான், கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு தான், அதை திருப்பிட்டு தான் நீங்கள் வந்து இது கூட அட்டாச் பண்ணணும். ஓகே, இதை அட்டாச் பண்ணியாச்சு. மீதி துணியை நான் கட் பண்ண போகிறேன். ஸோ அந்த துணியை வச்சு தான் சைட்டில் நான் வந்து அந்த இதை கேப்பை ஃபில் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் பண்ணியாச்சா. இப்போ இந்த பாதி துணியை நல்ல சைடு, இந்த துணி மேலே வைக்கிறோம் இல்லையா, அது வந்து ராங் சைடு வைக்கணும். இங்கே பாருங்கள், துணி நல்ல சைடு இருக்கக்கூடாது, ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணால் தான் அது இப்படி திருப்பும் போது நல்ல சைடுக்கு வந்துடும். ஒரு ஸ்டிச் போடாதீங்க, டபுள் ஸ்டிச் போடுங்க, இல்லைனா துணி பிச்சுட்டு வந்துடும். இங்கே பாருங்கள், அழகாக இப்படி மடிச்சுட்டு கீழேயும் ஒரு ஃபோல்டு பண்ணி, இதை பாருங்கள், கீழேயும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பின்னாடி திருப்பி அதையும் அட்டாச் பண்ணிவிட்டு மீதி துணியை கட் பண்ணுங்கள். ஓகே, பண்ணியாச்சா. அதே மாதிரி அந்த சைடும் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ நல்ல சைடு துணி வந்து நான் மேலே வைக்கிற துணி ராங் சைடு வைக்கிறேன். நல்ல சைடும் ஒரே மாதிரி கீழே இருக்கணும், ராங் சைடு இருக்கணும். அதே மாதிரி கீழே கொஞ்சம் துணி விட்டு தைக்கணும், ஏன்னா அது மடித்து தைக்கும் போது ஃபினிஷிங் லைனுக்கு வரும். இப்போது டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது மடித்து தைச்சிட்டோம். இப்போ எல்லாம் ஈவன் ஆயிடுச்சு. இப்போது கீழே இந்த துணியை இப்படி மடித்து அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி, லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இதுதான் ஜாயிண்ட்டுங்க. இது மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக துணியை ஜாயின் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போது எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், ஈஸி. இதே தான் முதுகு சைடுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, கற்றாச்சா. உங்களுக்கு இது உபயோகமாக இருந்துச்சுன்னா எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப்